வணக்கம் நேயர்களே. நாம 2026 மார்ச் மாதத்திற்கு உண்டான துலாம் ராசி நேயர்களுக்கு உண்டான பலன்களை பார்க்க இருக்கிறோம். நேயர்களே, இந்த மார்ச் 6ஆம் தேதி உங்களுக்கு யோகாதிபதியான, அதாவது துலாம் ராசிக்கு யோகாதிபதியான சனி வாக்கிய பிரகாரம் மார்ச் 6ஆம் தேதி அவர் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு, அதாவது கும்பத்திலேருந்து மீனத்துக்கு என்ட்ரி ஆகிறார். ஸோ இந்த மாதம் வங்கி கடன் உண்டு. இந்த மாதம் வீடு கட்டுதல், நிலம் வாங்குதல், வாகனம் வாங்குவது, கடை கம்பெனி வாங்குவது அல்லது எடுத்து கட்டுவது அல்லது மறுசீரமைப்பது, இது போன்ற வேலைகள் நிலத்தின் பேரில் பெற்ற கடனால் நடக்கும் அல்லது நிலம் மூலியமாக நடக்கும். பழக்க வழக்கத்திலும் நகையின் பேரிலும் கடன் வாங்கக்கூடிய சூழல் உண்டு. பழக்க வழக்கத்தில் கைமாத்தா வாங்குறேன் அப்படிங்கிறது, இல்லை நகையை வச்சு வாங்கிறது, அந்த மாதிரி சூழல் உண்டு. சிலருக்கு இடம், வீடு, அலுவலகம் இதில் மாற்றம் உண்டு. முயற்சி அபரிமிதமாக இருக்கும், ஞானத்தோடு கூடிய முயற்சியாக இருக்கும். மார்ச் 15க்கு மேலே தந்தையிடம் கவனம். ஒரு சிலருக்கு சில சிறு மருத்துவ செலவு உண்டு. ஒரு சில பேர் சின்ன ஆர்கியூமெண்ட் இருக்கும் தந்தைகிட்ட. நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது தந்தை இருந்தால். ஏன்னா அவங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனும் மார்ச் 2க்கு மேலே 25ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் இடத்துல உச்சத்தில் இருக்க போறார். அதனால அதாவது ஸ்டைல ஜெயிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜெயிக்கிறதுங்கிறது வேற, ஸ்டைல ஜெயிக்கிறது, அப்படி காலர் அப்படி தூக்கி விட்டு ஜெயிக்கிறதுங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜெயிக்குன்னு நினைப்பீங்க, ஜெயிக்கவும் செய்யும். சிகிச்சை உண்டு, நல்லபடியாக முடிச்சு வெளியில வருவீங்க. சிகிச்சையில் இருந்தா, கடன் இருந்தாலும் அதை வருங்காலங்கள்லாம் முறையா செலுத்தி வெளியில வருவீங்க. வெளிநாடு பயணம் சம்பந்தப்பட்ட எடுத்த முயற்சிகள் எல்லாமே கைகூடும். பாஸ்போர்ட் சம்பந்தமா, விசா சம்பந்தமா எடுத்த முயற்சிகள் கைகூடும். அல்லது எம்பசியிலேருந்து ஏதாவது விஷயங்கள் வரப்போக இருந்தாலும் அந்த கரஸ்பாண்டிங் மெயில் இதெல்லாம் கைகூடும். பழக்க வழக்கம், தைரியம், முயற்சி குறைவில்லை, நல்லா இருக்கு. ஒரு சிலர் காதலில் கைகூடுற நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்நியர்கள் தலையிட்டால் தடையும் பிரச்சனையும் உருவாகும். சில ஒரு பிரேக், அதாவது ஸ்பீடு பிரேக் மாதிரி சில தடைகள் உருவாகும். மார்ச் 15க்குள்ள அரசு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இவைகளெல்லாம் இருந்தால் முடிச்சுக்கோங்க. பழைய நட்பின் மூலம் வீடு சம்பந்தப்பட்ட, வாகனம் சம்பந்தப்பட்ட கடன்களை பெறக்கூடிய சூழல் உருவாகும். அது லாபமாகவும் அமையும். எங்கேயா திடீர்னு ஏதாவது பார்ப்பேன், எங்கே பாருப்பா, நான் அங்கே இருக்கப்பா, நான் இந்த பேங்க்ல தான் பாருக்கேன் வேலை பார்த்துட்டு இருக்கேன்ப்பா, நான் அங்கே தான் இருக்கேன்ப்பா நான் அப்படிங்கிற மாதிரி, சரி நமக்கு வர்றப்பா, ஏப்பா அது கொஞ்சம் வேலை இருக்காது முடிச்சு கொடுத்துறியா, வா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா பார்த்துக்கலாம், வா எடுத்து அதை கேட்டு டக்குன்னு உடனே முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி நினைத்ததை திட்டமிட்டு அதை முறையாக முடிக்கும் ஆற்றல் இந்த மாதத்தில் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, 6ல் சனி வாக்கிய பிரகாரமும் சரி, தீர்க்கணித பிரகாரமும் சரி ஸ்தான பலம் பெறுவதால் கடன், மருத்துவ செலவு இதெல்லாம் தந்தாலும் அதை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய சூழல்களையும் சனி பகவான் தந்து விடுவார். கவலைப்பட வேண்டாம். மே 20க்கு மேல இன்னும் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். மே 20 வரைக்கும் ஒரு மாற்றமும், மே 20க்கு மேல ஒரு வகையான மாற்றமும் ஏற்படும். ஒப்பந்தம் கருதி எடுத்த முயற்சிகள் முழு பலனளிக்கும். பேச்சுவார்த்தையா முடியும், அக்ரிமெண்ட் சைன் பண்றதா முடியும். ஆனால் காலமும் நேரமும் இடமும் கருதி செய்யணும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எதுவாகினும் மார்ச் 25க்கு மேல முடியும்.
வெற்றி உண்டு, கவலை வேண்டாம். வேலை பளு சற்று குறையும். கால் பகுதிகளில் நரம்பு சம்பந்தப்பட்ட கொஞ்சம் பிரச்சனைகள், அதாவது நின்று கொண்டே வேலை செய்பவர்களாக இருந்தாலும், அல்லது ஏதாவது வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிறவங்க, அல்லது டிரைவிங் அதிகமாக பண்ணுறவங்க, அல்லது இந்த கம்பெனியில் நின்றுக்கிட்டே இருக்கிறவங்க, சீட்டட் ஒர்க்கில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கால் வீக்கம், காலில் கொஞ்சம் வீக்கம் ஏற்படுறதுக்கும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் உங்களுடைய பிராணசக்தியோடைய ஓட்டம் சமமாக இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகமாக செய்கிறவங்களா இருந்தால் தேவையில்லை, காலை கொஞ்சம் ஒரு ஓய்வு கொடுத்துக்கோங்க. இல்லை சீட்டட் ஒர்க் மட்டும் பார்க்குறவங்க கொஞ்சம் காலையில் கொஞ்சம் ஓய்வு கொடுத்து நல்லா கொஞ்சம் இந்த வேதாத்திரி மகரிஷியோடைய வந்து முதுகெலும்புக்கு உண்டான உடற்பயிற்சி இருக்குது, அது காலையில் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தினந்தோறும் பண்ணுறது ரொம்ப நல்லது. நேயர்களே, மீண்டும் நல்ல ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.